ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொட்டி ஜாலாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தாங்க பார்க்க போகிறோம். மாஸ்டர் ஸ்டெப்பில் நம்ம இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கலாங்க. பட்டர் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு 20 சின்ன வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கலாங்க. அது கூட ஒரு 5 வரமிளகாய்ங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஆற வச்சு இது மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிடலாம். அதே தவாவில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கலாங்க. பன்னீரை நல்லா க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம அந்த மசாலாலாம் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். நான் அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா. நல்லா பச்சை வாசலாம் போன பின்னாடி கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம ரொட்டி ஜாலா செய்யறதுக்கு அடுத்தது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொட்டி ஜாலா செய்யறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து தான் நம்ம ரொட்டி ஜாலா செய்ய போகிறோம். தேங்காய் நல்லா அரைச்சி நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். தேங்காய் பாலும் கோதுமை மாவும் தான் இது ஸ்பெஷலே. சூப்பராக இருக்குங்க இந்த ரொட்டி ஜாலா. குழந்தைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த ரொட்டி ஜாலா சூப்பராக வரும், மொறுமொறுன்னு. நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா தண்ணியாட்டம் கலக்கிக்கணுங்க. நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஃபுட் கலரிங் வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் அரைக்கும் போது புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, அது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஃபுட் கலரிங்காக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு வடிகட்டிக்கலாம். ஏன்னா தேங்காய் பாலில் எதாவது திரியாக இருந்தாலும் கூட இந்த வடிகட்டினா நின்றும்னுங்க. அதுக்காக எல்லாம் கிளறிட்டு வடிகட்டிக்கலாம். திப்பியாக இருக்காது. அதுக்காக தான் கடைசியாக ஒரு டைம் வடிகட்டுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டர் கன்னில் ஊற்றி அந்த வாட்டர் கன் மூடியில் நம்ம சின்னதாக ஓட்டை போட்டுடலாம். ஓட்டை போட்டு இப்போ தோசைக்கல் காஞ்சனி இந்த முறுக்கு புளியிற மாதிரி நம்ம புளிஞ்சு எடுத்துடலாங்க. இதுக்கு பேர் தான் ரொட்டி ஜாலா. மாஸ்டர் செஃப்பில் பண்ணது. சூப்பராக இருக்குதுங்க, செமையாக இருக்குது. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் போடுறேன். லைட்டாக நம்ம எண்ணெய் மேலே தடவிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நெய், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கோதுமை மாவும் தேங்காய் பால்லையும் செய்கிறனால இந்த ரொட்டி ஜாலா செம்மையாக இருக்குதுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அதோட காம்பினேஷன் இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதை விட சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே நம்ம மடக்கி ரோல் பண்ணி வச்சிடலாம். நான் சாப்பிட்றதுக்காக அந்த பன்னீர் பட்டர் மசாலா உள்ளே வச்சு காமிக்கிறேன்.
இந்த சைடு மடக்கி இந்த சைடு மடக்கியும் நம்ம ரோல் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். அப்படியே ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து மாஸ்டர் செஃப்பில் ஏப்ராங் வின்னிங்கில் நடந்ததுங்க, ஃபஸ்ட் எபிசோடில். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த பன்னீரோடு வச்சு சாப்பிடும்போது ரொட்டி ஜாலா பார்த்தாவே ரொட்டி ஜாலா மாதிரியே தெரியாதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. சூப்பரான ரொட்டி ஜாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாவ், சூப்பராக இருக்குதுங்க, எம்மியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.